வெல்கம் டு சுவாமி விவேகானந்தா அகாடமி. இந்த சேனல்ஸ் வந்து முழுக்க முழுக்க +1 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அக்கௌண்டன்சி போத் மீடியம், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வேண்டிய நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவாக ஃபுல் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் நம்பர் 4, நேம் ஆஃப் தி அக்கௌண்ட், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் போடுறோம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஒன்ஸ் அகைன், அசட், எக்ஸ்பென்சஸ், லாஸ், இந்த 3 ஐட்டத்தையும் வந்து நீங்கள் வந்து டெபிட் பேலன்ஸில் போடுங்க. லயபிலிட்டிஸ், இன்கம், ப்ராஃபிட் வந்து கிரெடிட் பேலன்ஸில் போடுங்க. புக்கில் இருக்கிறத வித இங்கே எழுதிக்கிறதுனால எஸ்இடிஸ் அப்படியே காமிச்சுட்டேன். உங்களுக்கு புக்கை காமிக்காமல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கேஷ் இன் ஹேண்டு நம்மளுக்கு என்ன அசட்டு, இது சும்மா உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டிய இந்த மாதிரி அசட்னு போடுறேன். நீங்கள் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அசட்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டெபிட் பேலன்ஸில் போடணும். சண்டே டெப்டாஸ் ஆல்சோ அசட். இது இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட் வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன். சண்டே டெப்டாஸ் ஆல்சோ அசட், அசட்ங்கிறதுனால டெபிட் பேலன்ஸ். சேலரிஸ், எக்ஸ்பென்சஸ், ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸ். பேட் டெட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம்னா அது ஒரு லாஸு. பேட் டெட்ஸுங்கிறது வந்து நமக்கு வந்து நம்ம வந்து குட்ஸை வந்து சோல்டு பண்ணியிருக்கும் போது அவங்க வந்து அந்த டெப்டாஸில் வந்து ஒரு சில பேர் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் கொடுக்காமல் போயிருக்கலாம். சம் ரீசன்ஸ்னால கொடுக்காமல் போயிருக்கலாம். ரெக்கவர் பண்ண முடியாதுங்கிறது தான் அந்த பேட் டெட்ஸினுடைய மீனிங். ஸோ அது வந்து நமக்கு வந்து லாஸு, அதனால் டெபிட் பேலன்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அது வந்து நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸ். பில்ஸ் ரிசீவபிள் ஆல்சோ நம்மளுக்கு வந்து என்னது அசட்டு, அதனால் வந்து டெபிட் பேலன்ஸ். சண்டே கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு என்னது கிரெடிட் பேலன்ஸ். கேபிட்டல் லயபிலிட்டிஸ், ஸோ நம்மளுக்கு கிரெடிட் பேலன்ஸ். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ், ஸோ நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸ். சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இன்கம், ஸோ அதனால் வந்து கிரெடிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட் சம்மு இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தோம்னு சொன்னோம்னா 86,800 வருது. அதாவது 11,800 ப்ளஸ் 25,000 ப்ளஸ் 50,000 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 86,800. அண்ட் ஆல்சோ டெபிட் பேலன்ஸில் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னோம்னா ரஃப் காலத்தில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க 86,800. நெக்ஸ்ட் சம் கொஸ்டின் நம்பர் 5ல் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்குறோம். பில்ஸ் ரிசீவபிள்ங்கிறது நமக்கு என்னது அசட்டு, அதனால் வந்து நமக்கு என்னது டெபிட் பேலன்ஸ். பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு நமக்கு, அதனால் வந்து இது வந்து டெபிட் பேலன்ஸு. இதுவும் ஆல்சோ நமக்கு சார்ஜஸ்னு வந்து கன்வீனியன்ஸ் சார்ஜஸ்னு வருது, அதனால் வந்து நமக்கு வந்து என்னது எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு, ஸோ அதனால் வந்து கிரெடிட் பேலன்ஸ். கேஷ் இன் ஹேண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான் அசட், ஸோ நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸ். டிராயிங்ஸ் கேபிட்டல்னுடைய வேல்யூ நம்மளுக்கு வந்து குறையுது. கேபிட்டலுங்கிறது லயபிலிட்டி, கிரெடிட் பேலன்ஸு, அதனால் வந்து கேபிட்டல் வேல்யூ குறையிறதுனால அது டெபிட் சைட் போடுறோம். சண்டே டெப்டாஸ் அசட், ஸோ டெபிட் பேலன்ஸ். பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து லயபிலிட்டிஸ், ஸோ கிரெடிட் பேலன்ஸில் போட்டுக்கிறீங்க. கேபிட்டல் ஆல்சோ லயபிலிட்டிஸ், ஸோ கிரெடிட் பேலன்ஸு. கிரெடிட் சைடு 1,300 ப்ளஸ் 12,000 ப்ளஸ் 25,900 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 39,200. டெபிட் பேலன்ஸில் 13,750, 350, 1,000, 7,000, 17,100 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து 39,200 வருது. கொஸ்டின் நம்பர் 6 ஒன் செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அசட், எக்ஸ்பென்சஸ், லாஸ் வந்து நம்ம எங்கே போடணும் டெபிட் பேலன்ஸில் போடணும். லயபிலிட்டிஸ், இன்கம், ப்ராஃபிட் வந்து கிரெடிட் பேலன்ஸில் போடணும். கேபிட்டல் நிறைய டைம் பார்த்தோம். கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு லயபிலிட்டிஸ், அதனால் வந்து நமக்கு கிரெடிட் சைடு போடுறோம். டெப்டாஸ் அசட், அதனால் வந்து நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸில் போடுறோம். ரெண்ட் ரிசீவ்டு, ஸோ நம்ம வந்து ரெண்ட் ரிசீவ் பண்ணுறோம். ரெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னது இன்கம், ஸோ அதனால் வந்து கிரெடிட் பேலன்ஸு. பேங்க் ஓவர் ட்ராஃப்ட் லாஸ்ட் வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒன் செகண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுடைய பேங்க் பேலன்ஸை விட பேங்க்லேருந்து அதிகமாக வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு பேங்க் ஓவர் ட்ராஃப்ட்னு பேர்.
அதனால் வந்து அது வந்து நமக்கு லயபிலிட்டிஸு. ஏன்னா நம்ம வந்து பேங்க்குக்கு நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும். அதனால் வந்து அது வந்து லயபிலிட்டிஸ் 3100. கிரெடிட்டர்ஸ் ஆல்சோ நம்மளுக்கு வந்து என்னது, அவங்களுக்கு நம்ம யார்கிட்டேருந்து நம்ம குட்ஸ் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோமோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து இன்னொன்று கொடுக்கணும். ஸோ அதனால் நமக்கு வந்து அது லயபிலிட்டிஸ். அதனால் கிரெடிட் பேலன்ஸு. இது ஆல்சோ நமக்கு ப்ராமிசஸ் அசெட். நம்மளுக்கு அசெட் அப்படிங்கிறதுனால நான் வந்து டெபிட் பேலன்ஸில் போடுறீங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, அதனால் வந்து டெபிட் பேலன்ஸு. பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது, டெபிட் பேலன்ஸ். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் என்னது நம்மளுக்கு இன்கம். 75,000 கிரெடிட் சைட் போடுறீங்க. ரிட்டர்ன் இன்வெட்ஸ். வாட் யூ மீன் ரிட்டர்ன் இன்வெட்ஸ்? ரிட்டர்ன் இன்வெட்ஸ்னா போன சரக்கு திரும்பி வந்துச்சுன்னு அர்த்தம். போனதுன்னா பின்னாடி சேல்ஸு. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு அர்த்தம். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸுங்கிற போது நமக்கு டெபிட் பேலன்ஸு. டிஸ்கவுண்ட் அலோடு. டிஸ்கவுண்ட் அலோடுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து லாஸ். ஸோ டிஸ்கவுண்ட் அலோடு வந்து நம்ம வந்து டெப்டார்ஸ்க்கு வந்து இப்போ 7% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வராது. ஸோ அது வந்து நமக்கு லாஸு. அதனால் டெபிட் பேலன்ஸ். டிஸ்கவுண்ட் ரிசீவ் நேர் ஆப்போசிட்டு நம்மளுக்கு வந்து என்னது, நமக்கு யாராச்சும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்தான்னு சொன்னோம்னா அந்த அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டியது எடுத்தோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து என்னது, ப்ராஃபிட். அது வந்து கிரெடிட் பேலன்ஸு. வேஜஸ் வந்து உங்களுக்கு என்னது, எக்ஸ்பென்சஸ். டெபிட் பேலன்ஸ். சேலரிஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். கமிஷன் பெய்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து லாஸு. அதனால் டெபிட் பேலன்ஸ். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்னு தெளிவாக கொடுத்துட்டான். ஸோ நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸ். இப்போ டெபிட் சைடு இருக்கிறது பூரா நீங்கள் வந்து டோட்டல் பண்ணிங்கன்னு சொன்னோம்னா 2,35,100 வருது. அதே மாதிரி கிரெடிட் சைடு 1,50,000 ப்ளஸ் 500, 3,100, 5,500, 75,000, 1,000 எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,35,100. இந்த பென்சிலில் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறது உங்களுக்கு புரியிருக்க வேண்டிய எக்ஸாம்லேயே நீங்கள் பென்சில் எழுதினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ட்ரையல் பேலன்ஸினுடைய லாஸ்ட் சம்மு கொஸ்டின்ஸ் நம்பர் 7. ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அசெட், எக்ஸ்பென்சஸ், லாஸ், டெபிட் பேலன்ஸ், லயபிலிட்டிஸ், இன்கம், ப்ராஃபிட், கிரெடிட் பேலன்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ டெபிட் பேலன்ஸ். கேபிட்டல் ஆல்சோ பார்த்துட்டே இருக்கக்கூடிய நம்மளுக்கு. ஸோ லயபிலிட்டிஸ். நமக்கு லயபிலிட்டிங்கிற போது சொல்லி பழகிக்கிங்க. கிரெடிட் பேலன்ஸ். சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இன்கம். ஸோ கிரெடிட் பேலன்ஸ். சேலரிஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து என்னது, எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு என்ன பேலன்ஸு, டெபிட் பேலன்ஸ். பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம்னா அசெட். ஸோ நம்மளுக்கு பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது வந்து லயபிலிட்டிஸ். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து என்னது, கிரெடிட் பேலன்ஸு. அடுத்தது டெலிஃபோன் சார்ஜஸ். டெலிஃபோன் சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது, எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸு. கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி 16,000, கிரெடிட் பேலன்ஸு. பர்ச்சேஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து என்னது, டெபிட் பேலன்ஸ். டெப்டார்ஸ் அசெட், டெபிட் பேலன்ஸ். கேரேஜ் இன்வேட். கேரேஜ் இன்வேட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது என்னன்னு சொன்னோம்னா டெபிட் பேலன்ஸ். பில்ஸ் ரிசீவபிள் அசெட். பில்ஸ் ரிசீவபிள் அசெட். ஸோ டெபிட் பேலன்ஸ். கமிஷன் ரிசீவ்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து என்னது, ப்ராஃபிட். ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது கிரெடிட் பேலன்ஸ். கேஷ் அட் பேங்க் அசெட். கேஷ் அட் பேங்க் அப்படிங்கிறது இருக்கிறது அசெட். 17,000 டெபிட் பேலன்ஸ். ஃபர்னிச்சர்ஸ் ஆல்சோ அசெட், டெபிட் பேலன்ஸ். லேண்ட் அண்ட் மிஷினரி ஆல்சோ அசெட். ஸோ உங்களுக்கு அசெட்னால இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கலாம். அசெட், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், லாஸ் எல்லாமே நீங்கள் எங்கே போடணும், டெபிட் சைட் போடணும். ரிப்பேர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ டெபிட் பேலன்ஸ் 550. இப்போ இந்த கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு இந்த சஸ்பென்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொன்னோம்னா இதுதாங்க கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது. 6th சம் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈக்குவலாக வந்துச்சு. பட் 7th சம்ஸை பொறுத்தளவுக்கு 90,000 ப்ளஸ் 1,77,200, 9,450, 16,000, 5,550 இதையெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு சொன்னால் கிரெடிட் பேலன்ஸ் வந்து 2,98,200 வருது. ஆனால் டெபிட் பேலன்ஸை ஆட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 2,98,200 வரல, 2,93,200 தான் வருது. ஸோ அந்த கிரெடிட் பேலன்ஸுக்கும் டெபிட் பேலன்ஸுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு
மைனஸ் பண்ணி அந்த மைனஸ் வர்றதுக்குரிய அமௌண்ட்டை வந்து 5000 வந்து நீங்கள் வந்து சஸ்பென்ஸ்னு போட்டு டெபிட் சைடு வரணும். இந்த சஸ்பென்ஸ் சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து கிரெடிட் சைடும் வரும். இந்த கொஷின்ஸ் பொறுத்தளவுக்கு டெபிட் சைடு வந்துருக்கிறதுக்கு ரீசன்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சஸ்பென்ஸை வந்து நீங்கள் வந்து டெபிட் சைடு போடுறீங்க. இன்கேஸ் டெபிட் சைட் பேலன்ஸ் அதிகமாக இருந்து கிரெடிட் சைட் கம்மியாக இருந்துச்சுன்னா சேம் சென்டென்ஸ் தான் எழுதுவீங்க, சஸ்பென்ஸ்னு எழுதுவீங்க. பட் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கிரெடிட் சைட்ஸ் போடுவீங்க.